ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎம் சூரியகர் அப்படிங்கிற மத்திய அரசினுடைய இந்த திட்டம் மூலமாக உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் சோலார் பவர் பிளான்ட் அமைக்கிறதுக்கு ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான பார்ட் 2 வீடியோ தான் இது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த வீடியோவில் எந்த மாதிரியான தகவல் இருக்கும் அப்படின்னா, அதாவது இந்த பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நீங்கள் 3 கிலோவாட் வரைக்கும் சோலார் பவர் பிளான்ட் அமைக்கிறீங்க அப்படின்னா 78,000 ரூபாய் மத்திய அரசு உங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட தகவல் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 1 வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மத்திய அரசினுடைய வெப்சைட் மூலமாக இந்த நேஷனல் போர்ட்டல் இருக்குது பார்த்தீங்களா, பிஎம் சூரியகர், இந்த மத்திய அரசினுடைய வெப்சைட் மூலமாக இனிஷியலாக ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அண்ட் இந்த திட்டத்துக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 1 வீடியோவில் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத இந்த பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஒன்ஸ் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய வெப்சைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே நம்ம வீட்டுக்கு வந்து சோலார் பவர் பிளான்ட் அமைச்சு தந்துட மாட்டாங்க. ஒன்ஸ் இதில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா டிஎன்இபியினுடைய அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் பயன்படுத்தி இங்கேயும் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கான ப்ராசஸ் தான் இப்போ பார்ட் 2ல் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, முதலாவதாக இந்த pmsuryagar.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் சைன்இன் வந்து பண்ணணும். ஏற்கனவே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க அல்லது புதுசாக ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க, புதுசாக தான் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா பார்ட் 1 வீடியோ பார்த்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பார்ட் 2 வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் அப்ளை ஃபார் லேப்டாப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா லாகின் ரெஜிஸ்ட்ரேஷன் 2 ஆப்ஷன் இருக்கும். லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் பயன்படுத்துங்க. ஸோ இது வரைக்குமே நீங்கள் இந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் பயன்படுத்தணும். ஏற்கனவே அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா லாகின் ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பர், தென் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா கோட் இருக்கும். அந்த கேப்சா கோட் அந்த பாக்ஸில் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தபடியாக நீங்கள் ஏற்கனவே அந்த மொபைல் நம்பர் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அல்லது நீங்கள் அந்த மொபைல் நம்பரே ரெஜிஸ்டர் பண்ணல, இந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா அந்த இன்வாலிட் மொபைல் நம்பர் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். சரிங்களா? ஸோ கரெக்டான மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஓடிபி கரெக்டாக டைப் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் பார்ட் 1 வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒன்ஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டெப் 3 வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் அக்னாலஜ்மெண்ட் வந்துடும். இந்த அப்ளிகேஷன் அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஸோ அதை டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அக்னாலஜ்மெண்ட் காப்பி வரும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல பாருங்கள், பீசபிலிட்டி அப்ரூவல் ஸ்டேட்டஸ், இது வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த பீசபிலிட்டி அப்ரூவல் ஸ்டேட்டஸ் யார் தருவாங்கன்னா டிஸ்காம் தான் தருவாங்க. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் டிஸ்காம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் கம்பெனி. ஸோ யார் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் கம்பெனி? டான்ஜென்கோ தான். டிஎன்இபி தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் கம்பெனி. ஸோ இந்த பீசபிலிட்டி அப்ரூவல் அவங்க தான் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் சோலார் பவர் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட்டில் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆனதுக்கப்புறமா கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிருந்தீங்கன்னா யுவர் அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். ஃபர்தராக வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து சப்மிட் பண்ண சொல்லும், சப்சிடிக்காக, மானியத்துக்காக. ஆனால் பேங்க் டீட்டெயில்ஸ் இப்போ நீங்கள் கொடுக்க தேவையில்லை. எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா டிஎன்இபிலேருந்து நெட் மீட்டர்லாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அவங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வாங்கி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த மானியத்தொகை கொடுப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணால் போதுமானது. இப்போது டிஎன்இபி வெப்சைட் மூலமாக எப்படி ஃபர்தராக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், ரிக்வஸ்டிங் யூ டு ஃபில் நெசசரி டீட்டெயில்ஸ் அட் போர்ட்டல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த போர்ட்டல் லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே அடுத்தபடியாக டிஎன்இபியினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். ஸோ இதில் என்டர் நேஷ்னல் போர்ட்டல் ரெஜிஸ்டர் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. REG- அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் வரும், அந்த நம்பர் என்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தோம்னா இந்த இடத்துல பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஃபரன்ஸ் கோட் இருக்கும், கஸ்டமர் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் கோட் இருக்கும். ஸோ இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் என்னென்னா REG- போட்டிருக்கோம் அப்படின்பாங்க. ஸோ இதில் இங்கே இருக்குது பாருங்கள், REG- அப்படின்னு போட்டு இந்த ஒரு அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது. ஸோ இந்த நம்பர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 7 டிஜிட் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லாஷ் போட்டு 2024 எந்த வருஷம் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்குமோ அந்த இயர் கொடுத்துருப்பாங்க. இயர்லாம் நம்ம கொடுக்க தேவையில்ல. இந்த REG- அப்படின்னு போட்டு அதுக்கப்புறமா ஒரு 7 டிஜிட் நம்பர் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் இந்த வெப்சைட்டில் கொடுத்தா போதும். அப்போ தான் லாகின் ஆகும், இல்லைனா லாகினே ஆகாது.
அதே மாதிரி அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த அக்னாலஜ்மெண்ட்டில் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகாது. ஸோ அதனால் இந்த போர்ட்டலில் இருக்கக்கூடிய இந்த நம்பரை வந்து எழுதி வச்சுக்கோங்க, இல்லை எதுனா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அந்த நம்பரை வச்சு லாகின் பண்ணி காமிக்கலாம். அடுத்து என்ன கேட்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ REG அந்த 7 டிஜிட் நம்பர் நான் டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே ஒரு கேப்சா கோடு இருக்கும், அதையும் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காம பாருங்கள். ஃபார் த கன்சியூமர்ஸ் அப்ளைட் த்ரூ நேஷனல் சோலார் ரூப்டாப் போர்ட்டல். இந்த மத்திய அரசினுடைய வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்ட உடனே டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். நேமு, அக்கௌண்ட் நம்பர், சப்ளை அட்ரஸ் எல்லாமே வந்துடும். பின்கோடு நீங்கள் அங்கே என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ அதுதான் அங்கே வரும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி, அதுக்கப்புறம் சோலார் PV அண்ட் ஸ்கீம் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் செலக்ட் த டைப் ஆஃப் ஸ்கீம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. என்ன விதமான ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நெட் ஃபீட் இன், நெட் மீட்டர் அப்படின்னு 2 ஸ்கீம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எந்த விதமான ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு இந்த ஃபஸ்ட்டு இந்த 2 ஸ்கீம் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நெட் மீட்டர் அண்ட் நெட் ஃபீட் இன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நெட் மீட்டர்னா என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாட் இஸ் நெட் மீட்டரிங்? நெட் மீட்டரிங் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த ஸ்கீம் வந்து 25/3/2019 அன்றைக்கோ அல்லது இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள். பட் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நெட் மீட்டரிங் அப்படின்னா இப்போ ஒரு நாளைக்கு நம்ம 10 யூனிட் வந்து TNEBலேருந்து கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். TNEBலேருந்து 10 யூனிட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த சோலார் பவர் பிளான்ட் மூலமாக நீங்கள் ஒரு நாளைக்கு 15 யூனிட் ஜென்ரேட் பண்ணுறீங்க. ஓகேவா? அப்போ என்ன ஆகுதுன்னா 15 - 10 அப்போ 5 யூனிட் நம்ம அதிகமாக ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த நெட் மீட்டர் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த அதிகமாக 5 யூனிட் அன்றைக்கி ஜென்ரேட் பண்ணிக்கிங்க பார்த்தீங்களா? ஸோ அன்னைக்கான ரேட்டு இப்போ உதாரணத்துக்கு TNEBலேருந்து ஒரு யூனிட்டுக்கு ₹1.6 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த 5 யூனிட்டுக்கு வந்து ₹7.50 உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஃபைனலாக கிரெடிட் பண்ணுவாங்க 2 மாதத்துக்கு ஒரு தடவை. ஸோ இதான் வந்து நெட் மீட்டரிங். இதில் என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நெட் மீட்டர் போட்டால் நம்மளுக்கு தான் வந்து பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 2 மாதத்துக்கு ஆவரேஜாக நீங்கள் 500 யூனிட் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், அல்லது ஒரு 300 யூனிட் கூட எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு யூனிட்டுக்கு ஆவரேஜாக ₹2,000 செலவு பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ₹2,000 ஒரு யூனிட்டுக்கு TNEBக்கு நம்ம கட்டணும் அப்படிங்களா? அப்போது 300 யூனிட் 2 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கன்சியூம் பண்ணி ஒரு யூனிட்டுக்கு ₹2,000 வந்து கட்டுறோம் அப்படின்னா TNEB தரப்புல இருந்து அவங்க எவ்வளோ தருவாங்கன்னா கம்மியான அமௌண்ட் தான் தருவாங்க. ஒரு யூனிட்டுக்கு ₹1.6 தான் அவங்க தருவாங்க. இப்போது 300 யூனிட் நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டீங்க, ஆனால் 400 யூனிட் வந்து இந்த சோலார் பவர் பிளான்ட் மூலமாக ஜென்ரேட் பண்ணியிருக்கிறீங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ 100 யூனிட் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தான் வந்து TNEBக்கு கொடுத்துருக்கீங்க. ஆனால் TNEB ஒரு யூனிட்டுக்கு உங்களுக்கு ₹1.6 தான் தருது. ஆனால் நீங்கள் வந்து TNEBக்கு ஒரு யூனிட்டுக்கு ₹2,000 தரீங்க. அப்போ நம்மளுக்கு என்னது, அது லாஸு தான். ஸோ அதனால தான் இந்த நெட் மீட்டர் இருக்கிறதுனால அப்போ நிறைய பேர் சோலார் ரூப்டாப் போடாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 25/3/2019 அப்புறமா நெட் ஃபீடிங் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க பாருங்கள். ஆன் ஆர் ஆஃப்டர் 25/3/2019. இப்போது இந்த ஸ்கீமில் என்ன ஒரு பெனிஃபிட் நெட் ஃபீடிங் ஸ்கீமில் அப்படின்னா, நம்ம கன்சியூம் பண்ணுற யூனிட்டை விட அதிகமாக ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா அந்த அதிகமாக ஜென்ரேட் பண்ணுறதை வந்து அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய கன்சியூமர் அக்கௌண்ட்லேயே அதை மெயின்டைன் பண்ணுவாங்க, டேலி பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸலில் உங்களுக்கு நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது நெட் ஃபீடிங் ஸ்கீம் இப்போ சைக்கிள் 1 2 மாதத்துக்கு ஒரு ரீடிங் எடுக்கிறாங்க. சைக்கிள் 1 நான் எடுத்திருக்கேன். கன்சியூம் யூனிட் ஃபார் 2 மந்த் அப்படின்னா 2 மாதத்துக்கு ஆவரேஜாக உங்கள் வீட்டில் 300 யூனிட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் ₹2 எடுத்துக்கிறேன். இது வந்து ஆவரேஜாக நான் எடுத்துருக்கிறது ₹2. ரியாலிட்டி வந்து ₹2 கிடையாது. சும்மா கால்குலேஷன் ஈஸியாக இருக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். அதை அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது 2 மாதத்துக்கு நீங்கள் ₹600க்கு ₹600 வந்து TNEBக்கு நீங்கள் கொடுக்கணும். அதே நீங்கள் சோலார் பவர் பிளான்ட் போட்டிருக்கீங்க உங்கள் வீட்டில் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுலேருந்து ஜென்ரேட் பண்ண யூனிட் வந்து 500 யூனிட் ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க, சரிங்களா? 500 யூனிட் நீங்கள் ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க. அப்போது டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தா 200 யூனிட் உங்களுக்கு அதிகமாக ஜென்ரேட் ஆகிருக்குது. அதில் 300 யூனிட் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஒரு யூனிட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ, ₹2. அப்போ 500 யூனிட் ஜென்ரேட் பண்ணதுக்கு ₹1000 வந்து பார்த்தீங்கன்னா என்னது அமௌண்ட்டு, ₹1000க்கான யூனிட் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க. TNEB உங்களுக்கு ₹1000 தரணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் கன்சியூம் பண்ண யூனிட் வந்து ₹600, TNEBக்கு நீங்கள் விற்ற யூனிட் வந்து ₹1000. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ₹400. இந்த ₹400 வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய கன்சியூமர் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, EB நம்பருடைய கன்சியூமர் அக்கௌண்ட்டில் இந்த ₹400 2 மாதம் அந்த மாதம் முடிவில் வந்து கிரெடிட் பண்ணி விட்ருவாங்க.
சரிங்களா? 600 ரூபாய் அவங்க அந்த 1000 ரூபாயில 600 ரூபாய் கழிச்சிட்டு 400 ரூபாய் வந்து அந்த அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. பேங்க் அக்கௌண்ட்டு கிடையாது, உங்களுடைய இபி கனெக்ஷனுடைய கன்சியூமர் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ 2வது சைக்கிளில் நம்ம பார்க்கலாம். அடுத்த ஒரு 2 மாதத்துக்கு நீங்கள் வந்து 500 யூனிட் கன்சியூம் பண்ணியிருக்கீங்க. சோலார் பவர் பிளான் மூலமாக ஒரு 300 யூனிட் தான் ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ பார்க்கும்போது நீங்கள் வந்து 1000 ரூபாய்க்கு டிஎன்இபியிலேருந்து கன்சியூம் பண்ணியிருக்கீங்க, வாங்கியிருக்கீங்க. நீங்கள் விற்றது வந்து 600 ரூபாய்க்கு தான், 600 தான் டிஎன்இபிக்கு விற்றுருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் 400 ரூபா. அப்போ என்ன பண்ணணும், நம்ம அந்த 400 ரூபா எக்ஸ்ட்ரா வந்து டிஎன்இபிக்கு நம்ம கொடுத்தாகணும். அப்போது இந்த எக்ஸ்ட்ரா மைனஸ் 400 ரூபா கொடுக்க தேவையில்லை. ஏன்னா சைக்கிள் 1ல் ஆல்ரெடி உங்களுக்கு 400 ரூபா கிரெடிட் ஆகிருக்குது. டிஎன்இபி உங்களுக்கு 400 ரூபா போட்டு அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த 400 ரூபா, அந்த மைனஸ் 400 ரூபா நீங்கள் கட்டணும் பார்த்தீங்களா, இந்த கட்ட வேண்டிய தொகை வந்து இது கூட டேலி பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் எந்த தொகையும் கட்ட தேவையில்ல. ஸோ இந்த ஒரு திட்டத்துக்கு பேர் தான் நெட் ஃபீட் இன் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரண்ட்டாக இந்த ஸ்கீம் தான் வந்து ஆக்டிவில் இருக்குது. ஸோ இந்த டிஎன்இபி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா செலக்ட் த டைப் ஆஃப் ஸ்கீமில் நெட் ஃபீட் இன், நெட் மீட்டர் அப்படின்னு இருக்கும். நெட் மீட்டர் இப்போ கிடையாது, நெட் ஃபீட் இன் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சோலார் கெப்பாசிட்டி, உங்களுக்கு எவ்வளோ சோலார் பவர் பிளான்ட் கெப்பாசிட்டி போடணும் அப்படிங்கிறது ஏற்கனவே இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட்டில் வந்து கொடுத்துருப்பீங்க. அதுதான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 கிலோவாட் கொடுத்துருக்கேன். அடுத்தபடியாக கன்சியூமர்னுடைய ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் 300 KB சைஸ்க்குள்ளே இருக்கணும். இந்த சூஸ் ஃபைல் டு அப்லோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகாது. உங்களுக்கு இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயிட் பாக்ஸில் ரைட் சைடு கார்னரில் வச்சுட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு செலக்ட் ஆகும். கன்சியூமர்னுடைய ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தபடியாக உங்களுக்கு இதில் அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் இந்த ஃபோட்டோ இதில் அப்லோட் ஆனதுக்கப்புறமா சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், சோலார் பிவி கெப்பாசிட்டி சுட் நாட் எக்ஸீட் த சாங்ஷன் லோட் அப்படிங்கிற ஒரு எரர் வருது. அப்போது நம்ம அப்ளிகேஷனில் இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், சாங்ஷன் லோட் இன் கிலோவாட் அப்படின்னு இருக்கும். அப்போ 1 கிலோவாட் தான் நம்மளுக்கு சாங்ஷன் ஆகிருக்கு. நம்ம இப்போ 1 கிலோவாட் லோடு தான் மேக்ஸிமம் எம்டி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் சோலார் கெப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கணும். அதனால் நான் அந்த இடத்துல 1 அப்படின்னு மாற்றிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் யுவர் அப்ளிகேஷன் ஹஸ் பீன் ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மெசேஜ் வரும். கீழே பிரிண்ட் யுவர் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். இப்போ நம்மளுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடுச்சு. ரெஃபரன்ஸ் நம்பரும் இந்த இடத்துல உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். இதே மாதிரி மெசேஜ் உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் வந்துடும், எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறது வந்துடும். இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்களுடைய டிமாண்ட் டீட்டெயில்ஸ் என்ன, அவங்க அப்புறம் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க் மூலமாக லாகின் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறது கீழே சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது வந்து அப்ளிகேஷன் சார்ஜஸ் தான். 4566 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணணும். ஸோ இதுக்கான சார்ஜஸ் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்இபி வெப்சைட் மூலமாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் ப்ராசஸ் வந்து பண்ணணும். அது நம்ம பார்ட் 3ல் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ எல்லா இன்ஃபர்மேஷன் ஒரே வீடியோவில் நம்ம சொல்ல முடியாது, அதனால தான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு போடுறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்ட் 2ல் சொன்ன வரைக்கும் அப்ளிகேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வைங்க. அடுத்தபடியாக நம்ம பார்ட் 3 வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அதில் எப்படி பேமெண்ட் பண்ணுறது, அடுத்த ப்ராசஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்ட் 3ல் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.